ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா பார்க்கலாம். நான் உங்களுக்கு 11லேயே நிறைய முறை சொல்லியிருப்பேன், முக்கியமான ஃபார்முலாஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்கன்னு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஆஃப் த இயர் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் நோட்லேயே பேக் சைடில் ஒவ்வொரு ஃபார்முலாவும் வர கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா டெய்லி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் Q = N பார்த்தோம், அப்புறம் E வேல்யூ பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிங்க. அப்புறம் கூலும்ஸ் லாலையும் ஒரு ஈக்குவேஷன் வருது. இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதுலேருந்து தான் நிறைய இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஈக்குவேஷன்ஸ் அடுத்தடுத்த சாப்டர் போயிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கூலும்ஸ் லாக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்னாவே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸை பற்றி தான் பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ Q1ன்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ், Q2ன்றது இன்னொரு பாயிண்ட் சார்ஜ். ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்குது. இதை வேக்கமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 சார்ஜஸும் Rன்ற டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, Q2 மேலே அந்த Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதுதான் F21. இதுதான் கூலும் சொன்னார். ஸோ இதை தான் நம்ம இந்த பேஜில் பார்க்க போகிறோம். கன்சிடர் 2 point charges Q1 and Q2 at rest in vacuum and are separated by a distance R as shown in the figure. According to Coulomb, the force on the point charge Q2 exerted by another point charge Q1 is F21 vector is equal to K into Q1 Q2 by R square R12 cap. இதுவே உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2னா எப்படி எழுதுவீங்க? F12 வெக்டர். நல்லா பார்த்துங்க, F21 வெக்டருக்கு என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் Q2 டியூ டு Q1. ஸோ Q2 மேலே Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு டேர்முக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அடுத்து பார்க்கலாம். Important aspects of Coulomb's law. Coulomb's law states that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of the 2 point charges and is inversely proportional to the square of the distance between the 2 point charges. So in the F21 என்னது is directly proportional to the product of the magnitude of the 2 point charges and inversely proportional to the square of the distance between them. So அதுதான் இந்த term குடிக்குது. F21 vector is directly proportional to Q1 Q2 by R square R12 cap. So இங்க inversely directly proportional நம்ம ரீப்ளேஸ் பண்ணனா எப்படி வரும்? ஒரு proportionality constant வருமா? அதுதான் K. So F21 vector is equal to K into Q1 Q2 by R square R12 cap. இப்போ நம்ம Q1 Q2 R ஸ்கொயருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அடுத்து R12 கேப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஸோ இந்த R12 கேப்ன்றது எப்போவுமே உங்களுக்கு கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூலும்ஸ் லா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸை ஜாயின் பண்ணுற லைனில் தான் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1 தான் இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸும் அதாவது ஜாயின் பண்ணுற லைனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அது எந்த பக்கம் இருக்கும்? F21 கேப்ன்றது இந்த பக்கம் இருக்கும். அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்? R12 கேப். ஸோ உங்களுக்கு தெரியும், யூனிட் வெக்டர்னாவே ஜஸ்ட் டைரக்ஷன் தான், அதோட வேல்யூ 1 தான். அது டைரக்ஷனை மட்டும் தான் கொடுக்குது. R12 கேப்ன்றது Q2 மேலே Q1 இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுவே நான் F12 வேணும்னா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2 வந்து எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? R12 கேப்க்கு ஆப்போசிட்னா -R12 கேப். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. R12 இஸ் த வெக்டர் pointing from charge Q1 to Q2 minus R12 cap is the direction opposite to R12 cap. இப்போ அடுத்து ஸோ நம்ம Q1க்கு Q2 R ஸ்கொயர் R12 கேப் இந்த டேர்ம்ஸ்க்கெல்லாம் இங்கே பார்த்துட்டோம். இப்போ K என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ K is equal to 1/4πε0. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட். இட்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வேல்யூ இஸ் 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻². இந்த K வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ இதே நல்லா பார்த்துங்க. 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻². இந்த ε0ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இப்போ ε0 வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த K வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா ε0 இந்த பக்கம் போயிடும். ஸோ ε0 = 1/4πk. ஸோ யூனிட்டும் பாருங்கள், இந்த நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் C⁻² கீழே வந்துடும். ஸோ அப்படியே எல்லாம் இன்வர்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும்? நியூட்டன் வந்து நியூட்டன் பவர் -1 ஆகிடுது, C⁻² C ஸ்கொயர் ஆகுது, மீட்டர் ஸ்கொயர் m⁻² ஆகுது. ஸோ இதோட வேல்யூ கேல்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா ε0 = 8.85 × 10⁻12 C ஸ்கொயர் நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இப்போ ஒரு டேர்முக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த Q1 Q2 பாயிண்ட் சார்ஜஸை வந்து 1 கூலும்னு எடுத்துக்கணும். ஸோ Q1 1 கூலும், Q2 1 கூலும்,
செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். எல்லாமே 1 எடுத்துட்டோன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கேவோட வேல்யூ நல்லா தெரியும். கே என்னது 9 × 10⁻⁹. ஸோ இந்த மற்ற Q1 Q2 1 கூலும் 1 கூலும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 9 × 10⁻⁹. பட் ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு 1 கூலும் அளவுக்கு பாயிண்ட் சார்ஜ் கிடையாது. 1 கூலும் அளவுக்கு சார்ஜே நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஃபினோமினா இன் டே டு டே லைஃப் involve electrical charges of the order of micro coulomb or nano coulombல தான் நமக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து கூலும் லா இன் வேக்கம். நம்ம வேக்கமில் தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். 2 பாயிண்ட் சார்ஜ் வேக்கமில் தானே இருக்குது. ஸோ கூலும் லா இன் வேக்கம் இஸ் F21 vector is equal to 1/4πε0 Q1 Q2/r² R12 cap. அதுவே இந்த மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி எப்சிலானில் F21 கேப் வெக்டர் எப்படி இருக்கும்னா F21 வெக்டர் இந்த மீடியம் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு 1/4π எப்சிலான் பற்றி எப்சிலான் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் இருக்கிறதுனால எப்சிலான் Q1 Q2/r² R12 கேப். எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட். அடுத்தது வந்து கூலும்ஸ் லா ஆஸ் த சேம். இப்போ நம்ம கூலும்ஸ் லாவோட ஃபார்முலாவையும் நியூட்டன்ஸ் லாவோட ஃபார்முலாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணால் ஏறக்குறைய ரெண்டுமே சேம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கூலும்ஸ் லா சேம் ஸ்ட்ரக்சர் ஆஸ் நியூட்டன்ஸ் லா. ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இது என்னது F21 எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, F21 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு K × Q1 Q2/r² R12 கேப். இதுவே நியூட்டன்ஸ் லா எப்படி இருக்குது, F ஈக்குவல் டு G m1 m2/r². இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சிமிலாரிட்டி தெரியுது, இந்த 2 பாயிண்ட் சார்ஜஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். அதே மாதிரி நியூட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ இந்த 2 சிமிலாரிட்டிஸை தவிர மற்ற நிறைய டிஃப்ரென்சஸும் நம்மளுக்கு இந்த ரெண்டு லாஸோட ஃபார்முலாஸை பார்க்க சொல்ல நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 masses இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். பட் கூலம்ஸ் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ் இப்போ கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ். இப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் மாசஸ் m1 m2 அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான். அது எப்போவுமே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஆனால் இதுவே நம்ம கூலம்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூலம்ஸ் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா 2 பாயிண்ட் சார்ஜஸ் வந்து சேம் சார்ஜஸ் இருந்தால், அதாவது லைக்காக ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அன்லைக்காக இருந்தால் தான் அட்ராக்ட் ஆகும். சரிங்களா. ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சார்ஜஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் எப்படி இருந்தாலும் மாசஸ்க்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கூலம்ஸ் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், ரிப்பல்சிவாக இருக்கும், டிபெண்டிங் அப்பான் த சார்ஜஸ். அடுத்தது வந்து வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் G வந்துச்சு இல்லைங்களா கிராவிடேஷனல் ஃபோர்ஸில், இது கூலம்ஸ் லாவில் K வந்தது. ஸோ G இஸ் ஈக்குவல் டு 6.626 × 10⁻11 Newton meter square kg/-2. The value of K in Coulomb's law is K is equal to 9 × 10⁻9 Newton meter square C⁻-2. இங்கே பார்த்தீங்களாவே தெரியுது, மேலே G வந்து × 10⁻-11 இருக்குது, ஆனால் K வந்து 10⁻9 இருக்குது. அப்போ எது பெருசு, K தான் பெருசு. ஸோ G is வெரி மச் லெஸ் தேன் K அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ K தான் இங்கே கிரேட்டர். அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம். உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த மீடியத்தை எடுத்துக்கிட்டாங்க, நீங்கள் ஏரில் வச்சாலும் சரி, வாட்டரில் வச்சாலும் சரி, வேக்கமில் வச்சாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மீடியம். ஸோ மீடியத்தை பொறுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மாறும், பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறாது. The gravitational force between 2 point masses is the same whether 2 masses are rest or in motion. எப்படி நம்ம மீடியம் பொறுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறாதோ அதே மாதிரி அது மோஷனில் இருந்தாலும் ரெஸ்ட்டில் இருந்தாலும் மாறாது. பட் இஃப் த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி மாறுது பாருங்கள். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு மீடியத்தை பொறுத்தும் மாறாது, அந்த மோஷனில் இருந்தாலும் அந்த மாசஸ் மோஷனில் இருந்தாலும் ரெஸ்ட்டில் இருந்தாலும் மாறாது. பட் அதே உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா, இஃப் த சார்ஜஸ் ஆர் இன் மோஷன் அனதர் ஃபோர்ஸ் வந்து வந்துடும். லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு இன்னொரு புது ஃபோர்ஸு அங்கே அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ கம்ஸ் இன் டு ப்ளே இன் அடிஷன் டு கூலும்ஸ் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும் தான் நம்ம இந்த டெரிவேஷன் நம்ம கூலும்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். அதுவே அதை மோஷனில் இருந்துச்சுன்னா இன்னொரு லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று அடிஷனில் நம்ம அதை பற்றி பார்க்கணும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மோஷனை பொறுத்து மாறாது. அடுத்தது பாருங்கள், இப்போ F12 நான் சொன்னல, ஃபோர்ஸ் ஆன் Q1 டியூ டு Q2.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ F12 வெக்டர்னா 1/4π Q1 Q2 மைனஸ் R12 வெக்டர். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். Q2 மேலே Q1 எவ்வளோ, Q1 மேலே Q2 எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது தான் F12. ஸோ F12 இஸ் ஈக்குவல் டு 1/4π Q1 Q2/R². ஸோ டைரெக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டு R12 கேப். ஸோ மைனஸ் R12 கேப். இது எப்படி நம்ம எழுதலாம், மைனஸ் ஆஃப் 1/4π Q1 Q2/R² R12 கேப். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் அப்படியே எந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது, F21 வெக்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், F12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F12 vector is equal to minus of F21 vector. The electrostatic force obeys Newton's third law. So F12 vector is equal to minus F21 vector na நம்மள ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறோம், this obeys Newton's third law. The last point வந்து the expression for Coulomb force is true only for point charges. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒன்லி பாயிண்ட் சார்ஜஸும் ஒபே ஆகும். ஆனால் பாயிண்ட் சார்ஜஸ் நம்ம வந்து ரொம்ப ரேர், நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ எக்ஸிஸ்ட் ஆகலை நம்மளுக்கு பாயிண்ட் சார்ஜ்ன்ற ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் வந்து ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட சைஸ் வந்து அதுக்கு ரெண்டுத்துக்கும் இல்லை டிஸ்டன்ஸை விட கம்பேரபிளி ஸ்மாலாக இருந்தால் அதோட சைஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சைஸ் ஆஃப் த சார்ஜை நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம டெரிவேஷனை கொண்டு வரோம். ஸோ இதோட உங்களுக்கு கூலும்ஸ் லா முடியுது. எக்ஸ்பிரஷன் ஃபார் கூலும் ஃபோர்ஸ் இஸ் ட்ரூ only for point charges.